ஹலோ guys, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு தனித்துவமான பிசினஸ் ஐடியா பத்தி பார்க்க போறோம். அதே சமயம் இது சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப நல்லதாகவும் அமையும். நம்ம வந்து அக்ரி வேஸ்ட், பேப்பர் வேஸ்ட், உடன் வேஸ்ட், அப்புறம் கார்ட்போர்ட் வேஸ்ட், அப்புறம் வேஸ்ட் பேலட்டோட வேஸ்ட், இந்த வேஸ்ட் எல்லாம் பயன்படுத்தி இதெல்லாம் எப்படி நம்ம வந்து நிலக்கரியா மாத்தலாம் அப்படிங்கறத தான் நம்ம இதுல பார்க்க போறோம். மரத்துல இதோட பேர் இங்கிலீஷ்ல பிரிக்ரூட்டிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க. இப்போ எப்படி இந்த பிசினஸ் நம்ம செய்யலாங்கிறத பார்ப்போம். என்ன பொருள்லாம் இதுக்கு தேவைன்னு பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் இந்த தொழிலுக்கு தேவையான சோர்சஸ் ஆன மரத்தின் இலைகள், சில குச்சிகள், பேப்பர் வேஸ்ட், பேலட் போர்டு வேஸ்ட், கார்ட்போர்டு வேஸ்ட் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு ஸ்டீல் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. ஸ்டீல் கண்டெய்னர் நமக்கு தெரியும். அப்புறம் எல்லா வேஸ்ட்டையும் அதுல போட்டு நெருப்பு பத்த வைக்க வேண்டியதுதான் வேலை. சுத்தி நெருப்பு பத்த வச்சிட்டீங்கன்னா அது ஒரு சில மணி நேரங்கள்ல எரிஞ்சு முடிஞ்சிடும். ஃபயர் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபயர் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அது உள்ள பழைய வேஸ்டஸ் எல்லாமே ஆஷஸா மாறிடும். அதை சூரிய வெளிச்சத்துல காய வச்சிருங்க. காய வச்சுட்டு ஃப்ளோர் பேஸ்ட்னு ஒன்று இருக்கு. அந்த ஃப்ளோர் பேஸ்ட் எடுத்து அதுல வந்து நீங்க வந்து 10 கிலோ சார்கோலுக்கு 1 கிலோங்கிற விதத்துல நீங்க அந்த ஃப்ளோர் பேஸ்ட் அந்த ஆஷஸ் கூட கலந்துருங்க. கலந்த உடனே அது வந்து சார்கோலா மாறிடும். சார்கோலுக்கு முந்தின ஸ்டேஜ் உள்ள ஆஷஸா மாறிடும். அந்த மிக்சஸ் எடுத்து நீங்க அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரூடர் மிஷின் உண்டு, மிஷின்ல போடுங்க. அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரூடர் மிஷின்ல போட்டதுக்கு அப்புறம் அந்த ஆஷஸை உருண்டையா ஹோல் ஷேப்ல கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் இதோட மிஷின் டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இதுல 3 வகையான மிஷின்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேனுவல் ஆபரேட்டர், அப்புறம் செமி ஆட்டோமேட்டிக், லார்ஜ் ஆட்டோமேட்டிக். மேனுவல் ஆபரேட்டரோட காஸ்ட் வந்து 15,000 இருந்து வரும். இது செமி ஆட்டோமேட்டிக்னா உங்களுக்கு 60,000 இருந்து ஸ்டார்ட். நான் ரெக்கமெண்ட் பண்றது நீங்க செமி ஆட்டோமேட்டிக் வாங்குறது பெஸ்ட். இல்ல 50 இருந்து 70 கிலோகிராம் போல வந்து நீங்க ஒரு 8 மணி நேரத்துக்குள்ள அவுட் எடுத்துடலாம். அதே மாதிரி லார்ஜ் ஆட்டோமேட்டிக் மிஷின்னா அது 2 லட்சத்துல இருந்து 15 லட்சம் வரைக்கும் வரும். நீங்க லார்ஜ் ஸ்கேல்ல பண்றதா இருந்தா இதை பயன்படுத்தலாம். இப்போ இந்த ரெக்ரூட்டிங் சார்கோல் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கிறத பார்ப்போம். இதோட தேவைகள் எங்கெல்லாம் அதிகம் பயன்படுது அப்படிங்கறத பார்ப்போம். கிளாஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், ரப்பர் இண்டஸ்ட்ரீஸ், ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ், லெதர் இண்டஸ்ட்ரீஸ், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ், பொரோட்டோ ஸ்டால் முதல் டீ ஸ்டால் வரைக்கும் இதோட பயன்பாடுகள் தேவையா இருக்கு. இந்த கம்பெனிஸ்ல எல்லாம் இது வந்து ஃபயர் பண்றதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. சிலர் இன்னும் மரத்தை வெட்டி மரம் வரவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால இது வந்து மரங்களை அழிக்கிறதுக்கு ரொம்ப காரணமா இருக்கு. அதனால நம்ம இந்த சார்கோல் யூஸ் பண்ணா அதை நம்ம தடுக்கலாம். அக்ரி வேஸ்ட், இந்த பேலட் வேஸ்ட், இந்த மாதிரி வேஸ்ட்டை பயன்படுத்தி தான் நம்ம அதை செய்யறோம். கோலை மேக் பண்றதுக்கு கொஞ்சம் ஃபயர் பண்றோம், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்மளுக்கு தேவையா இருக்கு. அதனால நம்ம வந்து புது மரங்களை அதுக்காண்டி அழிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் நம்ம யாரெல்லாம் வாங்குவாங்கிறத கொஞ்சம் சார்கோல் டீட்டெயிலா பார்ப்போம். முதல்ல சொன்ன மாதிரி தான் ரப்பர் இண்டஸ்ட்ரீஸ், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், மில்க் பிளான்ட், செராமிக் இண்டஸ்ட்ரீஸ், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்பின்னிங் மில், லெதர் மில், கேசிஃபை சிஸ்டம் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே இதுக்கு வந்து ரொம்ப அதிகமா வாண்டட் இருக்குது. நீங்க எப்படியாச்சும் இந்த கம்பெனிஸ் எல்லாம் போய் ஒரு ஆர்டர் வாங்குறது மட்டும் தான் உங்களுடைய வேலையா. சில சமயம் அவங்க உங்களுக்கு பல்க் குவான்டிட்டிஸ் கூட ஆர்டர் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ப்ராஃபிட் டீடைல்ஸ் பத்தி பார்க்க போறோம். உங்களுடைய 1 கிலோகிராம் ஆஃப் செல்லிங் காஸ்ட் வந்து 10 to 20 ரூபா வரைக்கும் வரும். ஆனா அதே நீங்க மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு 1 கிலோகிராம் ஆஃப் சார்கோல் வந்து வெறும் 2 ரூபா தான் ஆகுங்க. வெறும் 2 ரூபால நீங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு 20 ரூபா விற்கீங்க. ஸோ அவங்களுக்கு சுலபமா 500% லாபம் அதில் கிடைச்சிருது. இந்த தொழில ஒரு சிறு தொழில ஆரம்பிக்கலாம்ங்கிறத பத்தி சொல்றேன். முதல்ல லேண்ட் வேணும் உங்களுக்குன்னு. இந்த வேஸ்ட் எல்லாத்தையும் எரிக்கிறதுக்காக அப்புறம் 1 அல்ல 2 வேலையாட்கள் தேவைப்படும். இந்த வேஸ்டஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்காக லேண்ட், அப்புறம் எம்ப்ளாயோட சேலரி மட்டும் முதலீடா இருக்கும். இது மட்டும் முதலீடா போட்டாலே போதும். முதல்ல வெளியே இருந்து பார்த்தா தொழில் கஷ்டமா தான் கைஸ் இருக்கும். ஸோ உள்ள வந்து பார்த்தா தான் இதோட லாபம் என்னன்னு தெரியும். ஸ்டார்ட் பண்ணி ஆர்டர் கிடைச்சக்கப்புறம் நீங்க எங்கேயோ போயிருவீங்க. நீங்களா ப்ரொடக்ஷன் ஈஸியா அதிகரிச்சு மாதம் கூட நீங்க லட்சக்கணக்கில் கூட நீங்க லாபம் பார்க்கலாம். இது ஒரு சமூக தொழில் முனைவோர் தொழில். ஸோ அதனால இதை பற்றி நிறைய ஐடியாஸ், வீடியோஸ் நீங்கள் ஆன்லைனில் பார்க்கலாம். யூடியூப்ல எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து இதோட முக்கியமான ஃபண்டமெண்டல் ஐடியாஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ சொல்றது என்னோடது, செயல் உங்களுடையது கைஸ். இஃப் யூ ஹேவ் எனி கொரிஸ் தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க எனக்கு. அப்புறம் ப்ளீஸ் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.